ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபிஎஸ் ஸ்டோ சேனல் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு முக்கியமான ஜோதிட தாள்களையும் ஒரு அதிரடியான ஆன்மீக பரிகாரத்தையும் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். யாருக்குன்னா மகர ராசிக்கு. ஸோ மகர ராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ என்னங்கிறத டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்குங்க. மார்ச்சில் 27 ஒரு சில மாற்றங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பெருசாக வரப்போகுது. அது பெரிய மாற்றமாகவும் இருக்கலாம், இல்லை பெரிய சம்பவமாகவும் இருக்கலாம். அது உங்கள் ராசிக்கு என்னங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஜோதிடர்கள் சொல்லக்கூடிய ரகசியங்கள் எல்லாமே கிரகங்கள் மூலிமா தான் சொல்லப்படுது. கிரகங்கள் இப்படி இருந்தால் இது நடக்கும், கிரகங்கள் இப்படி இருந்தால் இது நடக்கும், அந்த மாதிரி கிரகங்களை வைத்து தான் எல்லாமே சொல்லப்படுது. கிரகங்களுடைய தாக்கத்தால் தான் இப்போ உங்கள் ராசிக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிற பலன்களையே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ மகர ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு என்ன பலன்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. நம்ம நினைக்கிற மாதிரி எல்லாமே நமக்கு நடக்கிறது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், விதினால நடக்கலை, எல்லாமே கிரகங்களால் தான் நடக்குது. கிரகங்கள் நமக்கு சாதகமாக அமைஞ்சாவே சாதகமான பலனும், கிரகங்கள் நமக்கு பாதகமாக அமைஞ்சா பாதகமான பலனும் கிடைக்கும். ஸோ கிரகங்கள் எப்படி அமைதோ அதை பொறுத்து தான் நமக்கு எல்லாமே நடக்கும் அப்படிங்கிறத நாம் புரிஞ்சு அக்செப்ட் பண்ணி நாம் நடந்துக்கிட்டாவே கண்டிப்பாக பல ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பிக்கொள்ளலாம். இப்போ கிரகங்களால் பெரிய பெரிய சம்பவம் நடக்கிறது தடுப்பதற்கு நாம் ஆன்மீக ரீதியாக சில பரிகாரங்கள் செய்ய வேண்டும். அந்த பரிகாரங்கள் என்ன அப்படிங்கிறதையே இந்த வீடியோவில் கடைசியாக சொல்ல போகிறேன். அதெல்லாம் இந்த வீடியோவில் மகர ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. ஆக்சுவலி சிவன்மலை ஆண்டவர் உத்தரவு பெட்டியில் எப்படி உத்தரவு பொருள் சமுதாயத்தில் தாக்கத்தை ஏற்படுத்துமோ அது போல தான் கிரகங்களும் சில தாக்கங்களை ஏற்படுத்தும். நம்மள நிறைய பேர் சிவன்மலை உத்தரவு பெட்டி பற்றி தெரியாமல் இருக்கிறோம். உண்மையாலுமே இந்த உத்தரவு பெட்டியில் இருக்கக்கூடிய பொருள் சமுதாயத்தில் இதுவரைக்கும் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. அந்த தாக்கங்களை நாம் தெரிஞ்சுக்கிட்டாவே கிரகங்களால் ஏற்படக்கூடிய தாக்கங்களும் அப்படிதான் அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக தெரியும். அதனால் முதல்ல சிவன்மலை ஆண்டவர் உத்தரவு பெட்டி பற்றி சொல்ல போகிறேன். இப்போ உத்தரவு பெட்டியில் என்ன பொருள் இருக்குது, அது என்ன மாதிரி வேலை செய்ய போகுது அப்படிங்கிறதையும் சொல்ல போகிறேன். முதல்ல இந்த கோவில் பற்றி தெரியாதவங்க சிவன்மலை ஆண்டவர் கோவில் பற்றி தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறமேட்டு மற்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். திருப்பூர் மாவட்டம் அருதொழுவு பகுதியை சேர்ந்த பக்தர் கனவுல தற்போது கற்பூரம் பிரம்பு வைக்க உத்தரவாயிருக்கு. இப்போ உத்தரவு பெட்டியில் இந்த பொருள் தான் வைக்கப்பட்டு பூஜையும் செய்யப்பட்டு இருக்கு. இதை பற்றி நிறைய டீட்டெயில்டான தாள்களை உங்களுக்கு சொல்கிறேன். டீட்டெயில்டான தாள்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்துக்கு அடுத்து இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. இந்த கோவிலுடைய சிறப்பு அருணகிரிநாதரால் பாடல் பெற்ற தலம் அப்படிங்கிறது தான். அதுக்கப்புறம் இன்னொரு மெயின் சிறப்பே இந்த கோவிலில் இருக்கக்கூடிய பிரசித்தி பெற்ற ஆண்டவன் உத்தரவு பெட்டி. நாட்டில் ஏற்படக்கூடிய பெரிய இன்னல்கள், சின்ன இன்னல்கள், மகிழ்ச்சிகளை முன்னதாகவே இங்கே இருக்கக்கூடிய முருகர் உணர்த்துவார். அப்படி உணர்த்ததுனாலேயோ என்னமோ இங்கே இருக்கக்கூடிய மூலவருக்கு காரணமூர்த்தி என்ற சிறப்பு பெயரும் அமைஞ்சிருக்கு. இந்த கோவிலில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் பக்தருடைய கனவுல குறிப்பால் உணர்த்தி அது சம்பந்தமான பொருட்களை உத்தரப்பெட்டியில் வைப்பது சொல்லுவார். இது வரைக்கும் தொன்று தொட்டு அப்படிதான் சொல்லிட்டு வராரு. பக்தர்கள் கனவுல தோன்றிய அந்த கூறிய பொருளை பக்தர்களை கொண்டு வந்தா கூட மேற்படி பொருளை உத்தரப்பெட்டியில் வைக்கலாமா என சுவாமியிடம் அர்ச்சகர்கள் வெள்ளை மற்றும் சிவப்பு பூ வைத்து உத்தரவு கேட்பாங்க. அதில் வெள்ளைப்பூ விழுந்து அனுமதி கிடைத்தால் ஏற்கனவே உள்ள பொருள் மாற்றப்பட்டு புதிய பொருள் வைத்து பூஜை செய்யப்படும். ஸோ இது வரைக்கும் இந்த உத்தரவு பெட்டியில் மண், ஏற்கலப்பை, ரூபாய் நோட்டு, நோட்டு புத்தகம், சைக்கிளு, அரிசி, மஞ்சள், இளநீர், தங்கம், சர்க்கரை, கணக்கு நோட்டு, பூமாலை, ருத்ராட்சம், இளநீர், இந்த மாதிரி பல்வேறு பொருட்கள் வைத்து பூஜை செய்யப்பட்டிருக்கு. அவ்வாறு வைத்து பூஜை செய்யப்பட்ட பொருள் சமுதாயத்தில் ஒரு தாக்கத்தையே ஏற்படுத்தியிருக்கு. அது பாசிட்டிவாகவும் இருந்திருக்கு, நெகட்டிவாகவும் இருந்திருக்கு, ஆனால் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. அந்த வகையில் கடந்த ஆண்டு 2025 டிசம்பர் மாதம் 17 முதல் திருவோட்டில் விபூதி ருத்ராட்ச வைத்து பூஜை செய்யப்பட்டது. அதை தொடர்ந்து கடந்த மாதம் 25 வைக்கோல் வைத்து பூஜை செய்யப்பட்டது. இந்த நிலையில தான் திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருதுள பகுதியை சேர்ந்த தங்கவேல் என்ற பக்தர் கனவுல தற்போது கற்பூரம் மற்றும் பிரம்பு வைக்க உத்தரவாயிருக்கு. இதையடுத்து இப்போ ஆண்டவர் உத்தரப்பேட்டில் கற்பூரம் பிரம்பு வைத்து பூஜை செய்யப்படுது. இந்த மாதிரி கோவில் சிவாச்சாரியர்கள் இந்த மாதிரி வைத்து பூஜை செய்யறதுனால என்ன நடக்கும் அப்படின்னு சொல்றாங்கன்னா,
இப்போ அரசியலில் எலெக்ஷன் வேற நடக்குது, அப்போ பெரிய மாற்றம் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ அந்த பெரிய மாற்றம் எந்த அளவுக்கு அப்படிங்கிறது நம்ம இனி வரக்கூடிய நாட்கள் கண்டிப்பாக நமக்கு தெரிய வரும். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஸோ இந்த பொருள் எப்படி தாக்கத்தை ஏற்படுத்துமோ அது போல தான் கிரகங்களும் தாக்கத்தை ஏற்படுத்தும். அதனால தான் இந்த உத்தரவு பெட்டிக்கும் கிரகங்களுக்கும் நிறைய தொடர்பு இருக்குங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ இப்போ மகர ராசிக்கு கிரகங்களால் என்ன தாக்கங்கிறத உங்கள் ராசிக்கு பார்க்கலாமா? வாங்க. மகர ராசி உத்திராட 2, 3, 4 பாதம், திருவோணம், அவிட்டம் 1, 2 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய தாள்கள் கரெக்டாக இருக்கும். முதல்ல கிரகநிலை உங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத சொல்லிடுறேன். கிரகநிலை எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. உங்களுடைய தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சனி ராகு, பஞ்சமஸ்தானத்தில் சந்திரன், ரணருண ரேகஸ்தானத்தில் குரு வகரத்தோடு, அஷ்டமஸ்தானத்தில் கேது, அயன சைன போகஸ்தானத்தில் சூரிய புதன் சுக்கரன் செவ்வாய், இந்த மாதிரி கிரகநிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இதனோட அடிப்படையில் தான் பலன்களே உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ என்ன பலன்கள் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். பலன்கள் தெளிவாக சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. வாக்குவாதத்தில் திறமையுடைய அதே வேளையில் மனசாட்சிக்கு இடம் கொடுத்து நடக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களே, இனி வரக்கூடிய நாட்கள் நீங்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகளில் காரிய தடை தாமதம் ஏற்படலாம். மெயினாக உஷ்ண சம்பந்தமான நோய் ஏற்படும். அதோடு வீண் பயம்ங்கிறது ஏற்படும். ஏற்கனவே செய்த காரியங்களுக்கான பலனை அடைய வேண்டியது இருக்கு. சிலர்லாம் வீட்டை விட்டு வெளியில சென்று தங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் நேரிடலாம். அதோடு வீண் வழக்கு விவகாரங்கள் கூட வரலாம். ஸோ இதை எல்லாத்தையுமே தடுக்கணும்னா ஒரே வழி எச்சரிக்கையாக செயல்படுவது தான். எச்சரிக்கையாக செயல்படுவது இப்போதைக்கு நல்லது. சுக்கரனுடைய சஞ்சாரத்தால் வெளிநாட்டு பயண வாய்ப்புகள் வரலாம். அதோடு சிலர் வெளியூர் பயணம் கூட செல்வதற்கு உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். எதிர்பாலினத்தோடு பழகும் போது கவனம் தேவை. அவங்கள்ட்ட தான் நிறைய உங்களுக்கு ப்ராப்ளம் வரும். அதனால அவங்க வகையில எச்சரிக்கையாக இருக்கணும். அதுக்கப்புறமா தொழில் வியாபாரம் சுமாராக நடக்கும். பார்ட்னர்களோடு சேர்ந்து தொழில் செய்பவர்கள் கவனமாக செயல்படுவது நல்லது. கடன் தொல்லை தலை தூக்கலாம். ஸோ எல்லாத்துக்குமே நீங்கள் எச்சரிக்கையாக இருப்பது தொழில் ரீதியாக இந்த டைம் நல்லது. ஸோ தொழில் ரீதியாக நிறைய ஆபத்து வர வாய்ப்பு இருக்கு. ஸோ எச்சரிக்கையாக இருக்க பாருங்க. அதுக்கப்புறமா உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கூடுதல் பணி சுமை, இடமாற்றம், அலைச்சல் போன்றவை இருக்கக்கூடும். தடைப்பட்டிருந்த பணம் கைக்கு வந்து சேரும். இதில் ஒரு ஸ்பெஷல் என்னன்னா, நீங்கள் என்னென்னலாம் பணம் வைத்து நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்களோ அதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்போ சக்ஸஸ் ஆகும். ஆக்சுவலி குடும்பத்தில் கூட ஒரு அமைதி நிலவை குடும்ப உறுப்பினர்களை அனுசரித்து செல்வது இந்த டைம் நல்லது. மெயினாக கணவன் மனைவிக்கிடையே மன வருத்தம் உண்டாகலாம். பிள்ளைகளுடைய நலனில் அக்கறை காட்டுவது ரொம்ப 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 நல்லது. அதோடு வாகனங்களில் செல்லும்போது கவனம் தேவை. பெண்களுக்கு கூட எதிலும் தேவையற்ற வீண் கவலை உண்டாகும். பயணங்கள் செல்ல வாய்ப்புகள் நேரிடும். அதோடு கடன் விஷயங்கள்ல கவனம் தேவை. அப்புறம் கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு யோகக்காரகன் சுக்கரன் ராசிநாதன் சனிக்கு கேந்திரம் பெறுவதால் எதையும் சாதிக்கக்கூடிய திறமையானது இந்த டைம் அதிகமாகும். நினைத்த காரியத்தை நினைத்தபடி நடத்தி முடிக்க முயற்சிகளை மேற்கொண்டீங்கன்னா சக்சஸ் ஆகும். புதிய நபர்களுடைய அறிமுகம் கிடைப்பதோடு அவர்களால் நன்மையும் உங்களுக்கு உண்டாகும். சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும். அப்புறம் நண்பர்கள் மூலம் நடக்க வேண்டிய காரியங்கள்ல தாமதம் ஏற்படலாம். அதனால நண்பர்களை கொஞ்சம் அவாய்ட் பண்றது நல்லது. அப்புறம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு மனம் வருந்துபடியான சூழ்நிலை ஏற்படும். மேலிடம் நீங்க சொல்வதை காதுல வாங்காவது போர் இருப்பாங்க. எனவே எல்லாரையுமே அனுசரித்து செல்வதால் நன்மை உண்டாகும். பழைய பாக்கிகளை வசூல் செய்வதால் வேகமானது இருக்கணும். நினைத்த காரியத்தை செய்து முடிக்க எடுக்கக்கூடிய முயற்சி சாதகமான பலனை தரும். அதோடு வீண் மனக்கவலை உண்டாகும், பார்த்துக்குங்க. அப்புறம் மாணவர்கள் மிகவும் கவனமாக பாடங்கள் படிப்பது அவசியம். சக மாணவர்களோடு நிதானமாக பழகுவது நல்லது. ஸோ உங்கள் ராசிக்கு இதுதான் பலன்கள் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. பரிகாரம் வெற்றிக்காக ஆஞ்சநேயரை வணங்கி வந்தீங்கன்னா எல்லா நன்மைகளும் உண்டாகும். மனக்குழப்பம் நீங்கி தைரியம் உண்டாகும். அதனால் இந்த ஒரு பரிகாரத்தை மறக்காமல் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், செய்துடுங்க. ஸோ மகர ராசிக்காரங்க, நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து பயனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.
உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் கண்டிப்பாக வந்து மகர ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நான் வந்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.